தங்களுடைய ஆளுமை உரிமைகளை பாதுகாக்க கோரி திரையுலகினர் நீதிமன்றங்களை நாடி வரக்கூடிய தொடர் வரிசையில தற்போது பாலிவுட் நடிகை ஜான்வி கபூரும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. எதற்காக மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்றத ஜெம் சினிமாஸ்ல விரிவா பார்க்கலாம். ஜான்வி கபூரினுடைய பெயரை பயன்படுத்தி வெளியிடப்படக்கூடிய ஆபாச படங்களும் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட டி பேக் காணொளிகளும் இணையத்துல பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கக்கூடிய நிலையில அதை எல்லாத்தையுமே உடனடியா நீக்க நீதிபதி அனூப் ஜெயராம் பாம்பனி அதிரடியா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆனா இதற்கு அடுத்ததா வழக்கறிஞர் தரப்பு வைத்த கோரிக்கை தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல புதிய விவாதத்தையே ஏற்படுத்தி இருக்கு. ரசிகர்கள் உருவாக்கிய தளங்கள்ல நடிகையினுடைய ஆபாச படங்கள் மற்றும் தகாத வார்த்தைகள் இருப்பதாக கூறி சுமார் 4000 இணைய முகவரிகளை சமர்ப்பித்த வழக்கறிஞர் ரசிகர்களுடைய பக்கங்கள் அனைத்தையுமே மொத்தமா முடக்கணும் அப்படின்னு வாதாடி இருக்காங்க. இதை கராரா மறுத்த நீதிபதி சமூக வலைதள விமர்சனங்களும் கேரிகேச்சர்களும் பொது வாழ்வினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னும் பொதுவெளியில இருக்கக்கூடிய யார் தான் விமர்சனங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும், நீதிமன்றங்களையே விமர்சிக்கிறாங்க அப்படின்னும் அதிரடியாட்டமா ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆளுமை உரிமை என்ற கருத்து தற்போது எல்லை மீறி சென்று கொண்டிருக்கு. அதற்கு சட்டப்பூர்வமான ஒரு சீரான தன்மையை வழங்குறது எப்படி அப்படின்னு கேள்வி எழுப்பிய நீதிபதி இது குறித்து வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இறுதியில தீர்ப்பளித்த நீதிபதி முறையான வணிக நோக்கத்துக்காக ஒருவருடைய உருவத்தை அனுமதி இல்லாம பயன்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு எச்சரித்த அதே வேளையில முறையான வரம்புகளுக்கு உட்பட்டு செயல்படும் ரசிகர்களுடைய பக்கங்களையும் நியாயமான முறையில முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களையும் எங்களால முடக்க முடியாது அப்படின்னு உறுதிபட தெரிவிச்சிருக்காங்க.